கொலோசையர் 3:15. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். இந்த வசனத்தில் கடைசி பகுதியில் நமக்கு தேவையான விஷயம் இருக்குது. நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில் சிறு பிள்ளைகளுக்கு நம்ம ஒரு சாக்லேட் கொடுத்தா கூட அந்த பிள்ளைகளை என்ன செய்ய சொல்கிறோம்? அங்கிளுக்கு தேங்க்ஸ் சொல்லு, அங்கிளுக்கு தேங்க்ஸ் சொல்லு, என்னை மாதிரி ஆளுனா தாத்தாவுக்கு தேங்க்ஸ் சொல்லு அப்படின்னு சொல்லி பிள்ளைகள் நம்மகிட்ட சொல்கிறத பார்க்கிறோம். நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள் அப்படிங்கிறது என்னுடைய செய்தியினுடைய அடிப்படையாக இருக்கிறது. நாம் எதுக்கு வந்திருக்கிறோம்? அருமையான சகோதரன் பல பாடுகளை கடந்து, பல நிலைகளை கடந்து இந்த 9 வருஷமாக சபையை அவர் நடத்தி சென்றிருக்கிறார். நேற்றைய தினத்திலே நாங்கள் இந்த மாலை வேளையிலே தியான கூட்டத்திலே கண்ணீரை குறித்து நாங்கள் சிந்தித்து கொண்டிருந்தோம். அப்பொழுது கூட அதன் நிறைவிலே சகோதரன் பேசும் பொழுது சொன்னார்கள், 8 வருட கண்ணீர். 8 வருட கண்ணீருடைய விளைவுகளை நான் இன்றைக்கு பார்க்கிறேன் என்று சொன்னார்கள். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான் என்கிற தலைப்பிலே அருமையான தேவ செய்தியை அடைக்கலராஜ் ஐயா நேற்று இரவிலே எங்களுக்கு கொடுத்தார்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள். இங்கு வந்திருக்கிற தேவ ஊழியர்களானாலும் சரி, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அவருடைய பிள்ளைகள் ஆனாலும் சரி, உங்களுக்கு நான் வைக்கிற முதல் கேள்வி, நீங்கள் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்கிறீர்களா? உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறீர்களா? ஸ்தோத்திரம் செலுத்துகிறீர்களா? பொதுவாக இப்போ நாங்கள் ஊழியத்துக்கு வந்திருக்கிறோமா, ஒரு 10 பேர் ஊழியத்துக்கு போகிறோம் என்று சொன்னால் ஊழியத்துக்கு போகிறப்ப ஜெபம் பண்ணுவோம். ஏன்னா கொஞ்சம் பயம், அடிக்கடி விழுந்துச்சுன்னா ஆண்டவரை காப்பாற்றி தானே ஆகணும். ஊழியத்துக்கு போய்ட்டு திருப்பி வரும்போது 2 பேராக வருவோமா, சத்தம் கட்டாமல் போய் சட்டைக்கிட்டே மாற்றிட்டு காப்பி இருக்கா டீ இருக்கான்னு திருப்பி வந்த பிறகு ஜெபம் பண்ணுறது இல்லை. அப்போ என்ன இல்லை? இது ஜென்ரல், நான் யாரையும் குறையாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஜென்ரலாக ஏன் இல்லை? நன்றி செலுத்த வேண்டும் என்கின்ற எண்ணம் நமக்கு ரொம்ப குறைவு. உதாரணமாக இங்கேருந்து சென்னைக்கு பயணம் போகிறேன்னு சொன்னால், ஐயா இந்த மாதிரி ஊழியத்துக்கு போகிறோம் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு என் பிள்ளைகளுக்கு, இன்னும் நமக்காக ஜெபம் பண்ணுறதுக்குன்னு 2-3 பேர் இருப்பாங்க, எல்லாத்துக்கும் மெசேஜ் போடுவோம். ஆனால் போய் சேர்ந்த பிறகு அங்கே போன உடனே அந்த காரியங்களில் நம்ம ஈடுபட்டுட்டு 2 பேர் நமக்கு ஜெபம் பண்ணாங்களே, ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு ஒரு அருமையான பிரயாணத்தை கொடுத்தாரே, அவருக்கு நன்றி செலுத்துவோமான்னு கேட்டிங்கன்னா இருக்கு. என்னை வச்சு தான் சொல்கிறேங்க, மோஸ்ட் ஆஃப் த டைம் இருக்காது. கடைசியில் நைட்டு படுக்கும்போது அங்கே ஞாபகம் வரும், ஐயோ நம்ம வந்து சேர்ந்தது கூட என்ன செய்யலை, நன்றி செலுத்தவில்லை. இன்றைக்கு உலகத்திலே நாம் அப்படி தான் ஜீவித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அருமையான சகோதரனுக்கு இந்த ஒரு சிந்தனை வந்திருக்கிறது. 9 வருடங்கள் நம்மை காப்பாற்றின, நம்மை வழி நடத்தின, நமக்கு ஆத்துமாக்களை கொடுத்த ஆண்டவருக்கு என்ன செலுத்த வேண்டும்? நன்றி செலுத்த வேண்டும். அது சகோதரனுக்கு வந்திருக்கிறது, தேவ ஊழியருக்கு வந்திருக்கிறது. நமக்கு அப்படி நன்றி செலுத்த வேண்டும் என்கின்ற எண்ணம் வந்திருக்கு. எனக்கு எதுக்கு? அவருக்கு நிறையா நன்மை செஞ்சுருக்கிறாருங்க. அவர் ஊழியம் பண்ணியிருக்கிறாரு, இடத்த கொடுத்துருக்கிறாரு, வீட்டை கட்டியிருக்கிறாரு, அவர் ஸ்தோத்திரம் செலுத்துவார். நான் ஏன் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் என்று ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். ஒருவேளை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் கூட இன்றைக்கு என்னமோ கூட்டம்னு வச்சுருக்காங்களே, என்ன தான் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் என்று நீங்கள் வந்திருக்கலாம். உங்களுக்காக ஒரு வசனம், 2 கொரிந்தியர் 9:15 நாம் இப்படி வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 9:15 தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது அவர் சொல்லுகிற ஒரு காரியம், இன்றைக்கு அநேக விசுவாசிகள் எனக்கு அது கிடைக்கல, பள்ளிக்கூடத்து பிள்ளைகளாக இருந்தால் நான் டாக்டர் ஆகணும்னு நினச்சேன், நீட்டுன்னு ஒன்றை கொண்டாந்தாங்க, முடிஞ்சு போச்சு, நான் டாக்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, எனக்கு அது கிடைக்கல இது கிடைக்கல. ஊழியர்களாக இருந்தால் அவங்க 3 இடத்துல ஊழியம் பண்ணுறாரு, சபை கட்டியிருக்கிறாரு, அது இருக்குது. இன்னொரு ஊழியரை பார்க்கும்போது குவைட் நேச்சுரல் மனிதர்கள் தான் நாம், எனக்கு அது கிடைக்கவில்லை இது கிடைக்கவில்லை, இவர் இவ்வளவு பெரிய ஆளாயிட்டார், நான் இன்னும் இப்படி தான் இருக்கிறேன். இப்படி பல விதங்களிலே எனக்கு 2 பசங்க, சாதாரணமாக விசுவாசியில் சொன்னால் உனக்கு என்னையா 2 பசங்க, எனக்கு பாரு பூரா பொண்ணாக போச்சு. இப்படி எல்லா விதத்திலும் எது நமக்கு கிடைக்கவில்லையோ
அதை நினைத்து ஏங்குகிறது அல்லது புலம்புறது நமக்கு வாடிக்கையாக போச்சு. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு சொல்லும்போது அவர் சொல்லுகிற ஒரு விஷயம், தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவு. இதை சொல்லி முடிக்கவே முடியாதுங்க. ஈவுன்னு சொன்னால் கிஃப்ட்டு. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஒரு ஈவு எனக்கு கொடுத்திருக்கிறார், அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்கிறார். இங்கே வந்திருக்கிற உங்களிலே எத்தனை பேர் அந்த ஈவை பெற்றிருக்கிறீர்கள்? தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவு அது என்ன? விசுவாசிகளுக்கு தெரியும், ஊழியர்களுக்கு தெரியும். ஒருவேளை யாராவது ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் வந்திருந்தால் உங்களுக்காகவும் நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவு என்ன தெரியுமா? அவர் தம்முடைய சொந்த குமாரனை எனக்காக இந்த உலகத்துக்கு அனுப்பினார். இந்த உலகத்தை படைத்த தெய்வம், அண்ட சராசரங்கள் அனைத்தையும் படைத்த தெய்வம். ஒரு நம்ம இங்கே பக்கத்தில் கரும்பு விளையுது, பார்த்தாலே அழகாக இருக்குது. இந்த கரும்பு மாதிரி இன்னொரு கரும்பு செடியை மனுஷனால் உருவாக்க முடியுமா? ஒரு சின்ன பூவு கூட, மல்லிகை பூவு கூட மனுஷனால் உருவாக்க முடியாது. இவைகளெல்லாம் தேவன் படைத்தது. அவைகள் எப்படி ஒன்றொன்னுடைய கல்டிவேஷன் பாருங்கள். விவசாயிகளாக இருக்கிறீங்க, ஒன்றொன்றையும் அந்த விவசாயம் பண்ணுவதற்கு ஒரு முறை இருக்கிறது. இது தேவனால் உருவாக்கப்பட்டது. சில விதைகளிலிருந்து வருகிறது, சில நாட்டிலிருந்து வருகிறது, சில பதியன் போட்டு வருகிறது, சிலது எப்படி வருதுன்னே தெரியல. காட்டுக்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட செடிகள் இருக்கிறது. அந்த செடிகளிலே அழகழகான மலர்கள், அந்த மலர்களிலே அழகழகான நிறங்கள். இதையெல்லாம் நம்மளாக யோசித்து பெயிண்ட் அடித்தா கூட இவ்வளோ ஒரு அழகான பெயிண்டிங் என்ன செய்ய முடியாதுங்க, கொண்டு வர முடியும். இவைகளையெல்லாம் படைத்த ஒரு படைப்பாளி இருக்கிறார். இன்றைக்கு உலகத்தில் தேவன் என்று சொல்லும் பொழுது மனிதர்கள் அதை சரியாக புரிந்து கொள்ளுவதில்லை. கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய இடம், கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானம் இன்றைக்கு உலகத்தில் நம்ம கிறிஸ்தவ விசுவாசிகள்கிட்டயே இல்லை. வெளி ஜனங்களை பார்த்தோம் என்று சொன்னால் அப்படி போகும்போதே சிலர் என்ன செய்வாங்க, அப்படி சைக்கிளில் போகும்போது இப்படின்ட்டு போயிடுவாங்க, அவர் கும்பிட்டுட்டார். நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம அவங்கள பார்த்து இவ்வளோதான் இவன் கடவுளுக்கு வச்சுருக்கிற மரியாதை. ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம்? சர்வ உலகத்தையும் படைத்த தெய்வம் அவர் எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கிறார். அது என்ன கிஃப்ட் தெரியுமா? இந்த உலகத்திலே மனிதனாக இறங்கி வந்து என் பாவத்துக்கு வர வேண்டிய தண்டனையை அவர் தாமே சிலுவையில் ஏற்றுக்கொண்டு எனக்கு என்ன கொடுத்துருக்கிறார்? மன்னிப்பு கொடுத்துருக்கிறார். இங்கே அருமையான சகோதரன் அண்டோனி பீட்டர் அவர்களுடைய அழைப்பை ஏற்று நிறைய ஊழியர்கள் எல்லாரும் வந்தோம். எதுக்கு வந்தோம்? நாம் அவருடைய அழைப்பை கேட்டு வந்தோம். இங்கே ஸ்தோத்திர கூட்டம் என்று சொல்லி வந்தோம். இவர்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மை இணைக்கக்கூடிய ஒரு கயிறு இருக்கிறது, ஒரு பாச கயிறு இருக்கிறது. தேவனுடைய அன்பின் காரணமாக வந்தோம். அந்தோனி பீட்டர் கூப்பிட்டாருன்னா நான் ஏன் தூத்துக்குடியிலிருந்து வரணும்? எனக்காக ஜீவன் கொடுத்த என் ஆண்டவர் அந்தோனி பீட்டருக்காகவும் ஜீவன் கொடுத்தவர். எனக்காக இந்த உலகத்திலே மனிதனாக வெளிப்பட்டு என் பாவத்தை மன்னிப்பதற்காக, என் பேர் ஜெயசீலன் அப்படின்னா எனக்காக மட்டும்தாங்க அவர் சிலுவையில் தொங்கினார். அப்படி தான் நான் பார்க்கணும். நம்ம சுவிசேஷம் சொல்லும்போது என்ன சொல்லிடுறோம்? சர்வலோகத்தின் சந்தேகமே இல்லை, சர்வலோகத்தின் பாவத்தையும் அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தவர். இன்றைக்கு வாழுகின்ற ஜனங்கள் மட்டுமல்ல, இனிமேல் வரப்போகிறவர்களுக்கும். அது மட்டுமல்ல, ஏறத்தாழ இன்றைக்கி 2025 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த கிறிஸ்துவுக்கு பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து 2025 இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்த எல்லா ஜனங்களின் பாவங்களுக்கும் அவர் மரித்தார். அதைத்தான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவு. ஏங்க அதை சொல்லி முடியாத ஈவுன்னு சொல்கிறாரு? அதாவது ஒரு பயங்கரமான ஆபத்தை நோக்கி நான் போய்கொண்டிருக்கிறேன். அந்த பயங்கரமான ஆபத்திலிருந்து என்னை காப்பாற்றுவதற்கு 5 பைசா 10 பைசா இல்லை, 1 பவுன் 2 பவுன் இல்லை, 1 கிலோ தங்கம் 2 கிலோ தங்கம் இல்லை, விலையேறப்பெற்ற ஒரு கிரயம் செலுத்தப்பட வேண்டும். அந்த விலையேறப்பெற்ற கிரயம் செலுத்தப்பட்டால் மாத்திரம் இந்த பயங்கரமான ஆபத்திலிருந்து நான் தப்பிக்க முடியும். நீங்கள் கேட்கலாம், ஏயா உனக்கு கேன்சரா? இன்றைக்கி உலகத்தில் அப்படி தானே நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம கேன்சர்னால் பயந்துருவோம், ஹார்ட் அட்டாக்னா பயந்துருவோம். இந்த பேசிக்கிட்டே இருந்தார், அப்படியே போயிட்டார். அப்படிப்பட்ட பயங்கள் அல்ல. இந்த உலக வாழ்க்கையை முடிந்த பின்னர் முடிவில்லாத காலம் நரக வேதனைக்கு போக வேண்டிய மனிதனாகிய என்னை, அந்த பயங்கரமான நரகத்தின் வேதனையிலிருந்து என்னை காப்பாற்றுவதற்காக பூமிக்கு இறங்கி வந்தார். ஏன் இறங்கி வந்தார்? இறங்கி வந்தது யார்? இந்த உலகத்தையும் இந்த அண்ட சராசரங்கள் அனைத்தையும் படைத்த தெய்வம் எனக்காக இறங்கி. நம்ப முடியலங்க.
புரிந்து கொள்ள முடியாத ஒரு அதிசயம். சர்வ உலகத்தையும் படைத்தது. இந்த பூமி எத்தனை தெரியுமா? நீங்கள் ஸ்கூல் பிள்ளைகளெல்லாம் கேட்டு பாருங்கள். பூமி இத்தனைக்கோண்டு நாம் வாழுகின்ற இந்த பூமி, எல்லா நாட்டு ஜனங்கள் எல்லாத்தையும் சேர்த்துருக்கிற இந்த பூமி அண்ட சராசரங்களில் இருக்கிற கம்பேர் பண்ணும்போது துளிக்கூண்டு. அவருடைய பார்வையில் இவைகளையெல்லாம் படைத்த தெய்வம் அப்போ எவ்வளவு பெரியவராக இருப்பார். சூரியனை பார்க்கிறோம், சூரியனை நம்மளால் மத்தியான நேரத்தில் என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. இந்த சூரியனை படைத்த தெய்வம் அப்போ எவ்வளவு பெரியவராக இருப்பார். வானாதி வானங்களும் கொள்ளாத இந்த தெய்வம் என்னை நேசித்து இந்த உலகத்திலே மனிதனாக வந்தார். எனக்கு பதிலாக அவர் சிலுவையிலே நின்றார். நான் ஏற்றுக்கொள்ள வேண்டிய தண்டனையை, நியாயத்தின்படி நீதியின்படி எனக்கு வர வேண்டிய தண்டனையை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார். அவரை நம்புகிற எல்லாருக்கும், அவரை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் இலவசமான மன்னிப்பை கொடுத்திருக்கிறார். இங்கே வந்திருக்கிறவர்களில் அநேகர் அந்த மன்னிப்பை பெற்றுக்கொண்டவர்கள். இங்கே வந்திருக்கிறவங்களை எல்லாரையும் 2 குரூப்பாக பிரிச்சிடலாம். 2 குரூப்பு தாங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் 2ஆக பிரிச்சிடலாம். நீங்கள் கேட்பீங்க, கிறிஸ்தவங்க அடுத்து? அப்படிலாம் கிடையாது. 2 குரூப்பு தான். ஒரு குரூப்பு பாவம் மன்னிக்கப்பட்ட பாவிகள், இன்னொரு குரூப்பு பாவம் மன்னிக்கப்படாத பாவிகள். இந்த கேட்டகரிக்குள்ளே தான் நம்ம எல்லாரும் இருக்கிறோம். எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். எந்த மதத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும், கிறிஸ்தவ மதத்திலே பிறந்து ஒரு ஊழியத்துக்கு போகும்போது ஒரு ஐயா சொல்கிறாங்க, நாங்கள் கிறிஸ்தவ மதத்தில் பிறந்து 4 தலைமுறையாக கிறிஸ்தவங்களாக தான் இருக்கிறோம். எங்கள் தாத்தா தான் இந்த கோயிலையே கட்டினார். என்னை எப்படியா ஆண்டவர் நரகத்தில் போடுவார்? நிச்சயமாக தூக்கி போட்டுருவார். வேதம் அப்படி தான் சொல்லுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிக்கோதேமிட்ட என்ன சொன்னார்? ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான்னே சொல்லிட்டார். அருமையானவர்களே, நம் ஒவ்வொருவரையும் காப்பாற்றுவதற்காக, நம் ஒவ்வொருவரையும் மீட்டு கொள்வதற்காக, என்னுடைய கருத்தில், என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்லணும்னா, எனக்காக, என்னுடைய மீட்புக்காக, என்னுடைய ரட்சிப்புக்காக, என்னை காப்பாற்றுவதற்காக என் ஆண்டவர் சிலுவையிலே தொங்கினார். யோசித்து பார்த்துருக்கீங்களா? சர்வ உலகத்தையும் படைத்த தெய்வம் சிலுவையிலே தொங்கினதற்கு காரணம் என்னுடைய பாவங்கள். தமிழில் ஒரு அருமையான பாடல் உண்டு. தேவ மைந்தன் இரத்தம் ஓட செய்த காரணம் ஆணி ஈட்டி இவைகளல்ல எந்த நக்கிரமம். எனக்கு பாடும் வரம் கிடையாது. பாப்பா மாதிரி அழகான குரல் இருந்தால் பாடிடுவேன். இப்போ நான் பாட ஆரம்பிச்சேன்னா பின்னாடி இருக்கிறவங்க அப்படி ஓடிடுவீங்க. அதனால் உங்களை ஓட விட்டுறக்கூடாது. அதனால் நான் பாடலை. தேவமைந்தன் ரத்தம் ஓட செய்த காரணம் ஆணி ஈட்டி இவையல்ல எந்த. உங்கள் அக்கிரமம்னு சொல்லலை, அந்த பாடகர் என்ன அழகாக எழுதியிருக்கார். எந்த அக்கிரமம், என்னுடைய பாவங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே கொண்டு போய் நிறுத்திற்று. நன்றி செலுத்த வேண்டாமா? நம்மில் எத்தனை பேர் அங்கே கொலோசையரில் என்ன வாசித்தோம்? நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். பி ஆல்சோ ஈ தேங்க்ஃபுல். நீங்கள் நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக இருந்தால் உங்களுக்கு ஒரு கேள்வி. நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற இந்த ரட்சிப்பின் மேன்மை உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற இந்த ரட்சிப்பினுடைய காசு, பிரைஸ் உங்களுக்கு தெரியுமா? Do you know the value of the salvation that you have got? நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற இந்த ரட்சிப்பின் மேன்மை தெரியுமா? சர்வலோகத்தையும் படைத்த ஆண்டவர் இரத்தம் சொட்ட சொட்ட சிலுவையிலே தொங்கி வேதனையை சகித்து, அவமானத்தை சகித்து, கன்னத்திலே அறையப்படுகிறதை ஏற்றுக்கொண்டு, சிரசிலே முள்முடியை ஏற்றுக்கொண்டு, முகத்திலே துப்பப்படுகிறதை ஏற்றுக்கொண்டு அவர் இந்த மன்னிப்பை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். இந்த மன்னிப்பை பெற்றுக்கொண்ட நான் எந்த அளவிற்கு நாம் நன்றி செலுத்துகிறோம்? நம்முடைய வாழ்க்கையில் அதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது, நம்முடைய வாழ்க்கையிலே நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். நன்றி செலுத்துங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே எழுதவில்லை. நன்றி செலுத்த தான் சொல்கிறாரு. நம்ம என்ன சொல்கிறோம்? ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரேன்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறோம். அப்படி அல்ல. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் வந்து அவரை துதிக்கிற, அவருடைய பாடு மரணங்களை தியானிக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, விசுவாசியே, தேவ ஊழியனே, இந்த பெரிதான ரட்சிப்புக்கு இணையாக, ஈடாக நாம் நன்றி செலுத்துகிறோமா? நன்றியுள்ளவர்களாயும் இருங்கள் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நன்றியுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள்.
இப்போ அந்தோனி பீட்டர் பிரதர் என்னை கூப்பிட்டுருக்கிறாரு. அவர் வீட்டுக்கு வந்து 2 நாள் நல்லா சாப்பிட்ருக்கேன். சிஸ்டர் நல்லா சாப்பாடு பொங்கி பொங்கி போட்டாங்க, நல்லா ஊழியம் செஞ்சோம். நான் இல்லைன்னு சொல்லலை, நல்லா சாப்பிட்ருக்கோம். அவர் எங்கள் ஊருக்கு வந்து நான் சாப்பாடு போடணுமா வேண்டாமா? அவர் எங்கள் வீட்டுக்கு வந்தால் நான் வாங்க பிரதர், போயிட்டு வாங்க பிரதர்னு சொல்லி அனுப்பிட்டேன் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? கொஞ்சமாவது இந்த மனுஷனுக்கு நன்றி இருக்காயா? நான் 2 நாள் முழுசாக எங்கள் வீட்டில் சாப்பிட்டு போனார். எதுக்கு சொல்கிறேன்? நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள் என்பது நம்முடைய செயல்பாட்டிலே இருக்கிறது. இன்றைக்கு ஊழியர்களாகிய நாம், விசுவாசிகளாகிய நாம் நம்முடைய செயல்பாட்டிலே நன்றியை காண்பிக்கிறோமா? எனக்காக ஜீவன் கொடுத்த என் ஆண்டவருக்காக. தம்பி, அருமையான தம்பி டான் பாஸ்கோ வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்தது அடுத்த நிகழ்ச்சி அது இருக்கிறது. அவர் ஊழியம் செய்கிறதற்கும் ஊழியத்திற்கு ஒப்பு கொடுக்கிறதற்கும் அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? எங்கள் அப்பா ஊழியக்காரர், நான் ஊழியக்காரர் அப்படி கிடையாது. எனக்காக என் ஆண்டவர் சிலுவையிலே ரத்தம் சிந்தி இருக்கிறார். எனக்காக என் ஆண்டவர் சிலுவையிலே வேதனையை சகித்திருக்கிறார். எனக்காக என் ஆண்டவர் தாங்கொணா வேதனையை அந்த சிலுவையிலே சகித்து, நம்ம எபிரேயரில் வாசிக்கிறோம், அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து எனக்கு மன்னிப்பை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். என்னுடைய முதல் கேள்வி, இங்கே ஸ்தோத்திரம் செலுத்தும்படியாக வந்திருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்புக்கு இணையாக நன்றியறிதல் உள்ளவர்களாய் நடந்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய ஜீவியத்தின் சாட்சி, ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு உங்கள் முன்னாடி மைக்க பேசுகிறேன், நாளைக்கே நான் ஒரு பாவத்தில் விழுந்து விட்டேன் என்று சொன்னால், ஓப்பனாக சொல்கிறேனே, நான் ஒரு சகோதரியோட தவறான உறவு வச்சுட்டு போயிட்டேன்னு பேர் வந்துச்சுன்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க? என்னையா மனுஷன், பேசுனது ஒன்று செய்கிறது ஒன்று சொல்லுவீங்களா இல்லையா? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டுமென்றால், எனக்காக ஜீவன் கொடுத்த என் ஆண்டவருக்காக நான் உண்மையுள்ளவனாக இருக்கிறேன். இன்றைக்கி எத்தனை விசுவாசிகள் சரளமாக போய் பேசுகிறாங்க தெரியுமா? கேட்டா பிரதர் இப்படிலாம் ஒரு ஸ்டேஜில் சில விஷயங்களை குறித்து ஒரு ஊழியக்காரர்கிட்ட பேசிக்கும்போது அவர் சொன்னார், பிரதர் இப்படிலாம் நூல் போட்டுலாம் பார்க்காதீங்க, அப்படிலாம் வாழ முடியாதுன்னு ஊழியக்காரரை முடிவு கொண்டார். நான் உங்களை யாரையும் தப்பாக சொல்லலை, உங்களை குறை சொல்கிற அளவுக்குலாம் எனக்கு தகுதி கிடையாது. நாங்களாம் 38 வருஷம் ஒரு கம்பெனிக்கு வேலை பார்த்து ரிட்டையர் ஆன பிறகு பைபிளை தூக்கி உங்களுக்கு செய்து கொடுக்க ஆண்டவர் ஒரு உரிமை கொடுத்திருக்கிறார். ஆனால் உங்கள் வாழ்க்கை முழுவதும் ஆண்டவருக்காக நிற்கிற நீங்கள் உங்களை குறை சொல்கிறதுக்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லை. ஆனால் என்ன சொல்லுகிறேன், இன்றைக்கு சூழ்நிலை எப்படி மாறி இருக்கிறது. விசுவாசிகள், சில சபைகளில் விசுவாசிகள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர்றதுக்கு ஊழியர்கள், ஐயா வந்துருங்க, ஏன் போன வாரம் வரல, அதுக்கு முந்தின வாரம் ஏன் வரல, பிரதர் ஒரு கல்யாணம், பிரதர் ஒரு ஃபங்க்ஷன், நல்லா விசாரித்து பார்த்தீங்கன்னா பூ புனித நீராட்டு விழாவாக இருக்கும். ஏங்க இதெல்லாம் பெருசா? சிலுவையிலே உங்களுக்காக ரத்தம் சிந்தின ஆண்டவருக்காக வாரத்தில் ஒரு முறை வந்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று செலுத்துவதற்கு எனக்கு நேரம் இல்லை என்று சொன்னால், எனக்கு அதற்கு விருப்பம் இல்லை என்று சொன்னால் அது என்னங்க ரட்சிப்பு? அப்போ உங்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? நன்றி கெட்ட விசுவாசின்னு சொல்கிறதுல என்ன தப்பு இருக்கிறது? சிந்தித்து பாருங்கள். நம்ம இன்னைக்கு, அதாவது வி டேக் இட் ஈஸி, எல்லாவற்றையும் ரசிக்கப்பட்டாச்சு பிரதர், ஞானஸ்தானம் எடுத்தாச்சு பிரதர், இனி ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரதர், நேராக தேவனுடைய ராஜ்யத்துக்கு போயிடுவோம். அப்படி தாங்க, அதில் தப்புலாம் இல்லை, சத்தியம் அதுதான். ஆனால் இந்த உலகத்தில் எதுக்கு நம்மளை வச்சிருக்கிறாரு? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளக்கடவது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு? இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், நன்றி எறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். ஆண்டவருக்கு முன்பாக நாம் ஒவ்வொருவரும் வந்திருக்கிறோம் மிகுந்த நன்றி நிறைந்த இருதயத்தோடு. இந்த 9 வருடங்கள் இந்த சபை ஆரம்பித்து இந்த போராட்டங்களின் மத்தியில் 8 வருட கண்ணீர்கள், அதன் பின்னர் இந்த சபை இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டு 9 வருடங்கள் ஆகியிருக்கிறது. அதற்காக நாம் நன்றி செலுத்துகிறோம், நாம் மறுக்கலை. ஆனால் உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்கு சரிசமமாக, அதாவது சொல்கிறேன்ல, நான் ஒருத்தர் வந்து எனக்கு நீங்கள் கல்யாண வீட்டுக்கெலாம் போனீங்கன்னா சொல்லுவாங்க, நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்து ரிட்டையர் ஆனமா, ஒவ்வொரு மாதமும் ஒரு 4-5 கல்யாண கார்டு வரும். அப்போ என்ன சொல்லுவாங்க, இவன் உனக்கு எவ்வளவு செஞ்சான் மொய், அவன் 200 செஞ்சானா, அப்போ நம்மளும் 200 செய்யணும். அவன் 500 செஞ்சானா, ஐயோ 500 செஞ்சுட்டானா, அப்போ நம்மளும் 500 தானே செய்யணும். இப்படி நீங்களும் பார்த்துருப்பீங்க. உங்கள் சொந்தக்காரங்க சொக்காரங்க யாருக்கு எவ்வளவு கொடுக்குறோம். நான் எதுக்கு சொல்ல வரேன், அவன் செஞ்சதுக்கு இணையாக தானே நீங்கள் செய்கிறீங்க. ஆனால் தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவை பெற்றுக்கொண்ட நாம்
அதற்கு இணையாக, அதற்கு பதிலாக என்ன செய்திருக்கிறோம்? நன்றி அறிதல் உள்ளவர்களாய் நடக்கிறோமா அப்படின்னு யோசித்து பாருங்கள். வேதத்திலே பல இடங்களிலே நாம் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை வேதம் போதிக்கிறது. ஒரு சில குறிப்புகளை மாத்திரம் நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். நம்ம நன்றி செலுத்துகிறோம் எதற்காக? ஆண்டவர் என் மீது பெரிதான கிருபையை வைத்திருக்கிறதற்காக, ஆண்டவர் என்னை ஊழியத்திற்கு அழைத்திருக்கிறதற்காக, ஆண்டவர் என்னை ஊழியத்திலே பயன்படுத்தினதற்காக, ஆண்டவர் என்னை ஊழியத்திலே உபயோகப்படுத்தினதற்காக. ஆனால் இங்கே ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. தானியேலின் புஸ்தகத்திலே நாம் அதை வாசிக்கிறோம். தானியேல் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே சந்தர்ப்பம் என்ன என்று சொன்னால், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை தூக்கி எங்கே போட்டாங்க? அக்கினி சூளையில் போட்டாங்க. அக்கினி சூளை, எரிகிற அக்கினி சூளையிலும் அவர்கள் எப்படி இருந்தாங்க? தைரியமாக ஆண்டவருக்கென்று சாட்சியாக நின்றார்கள். அதனுடைய முடிவு என்ன? அதனுடைய முடிவில் பாருங்கள், தானியேலின் புஸ்தகம் 3:28 நான் வாசித்துடுறேன் மைக்கிலேயே. அப்பொழுது நேபுகாத் நேச்சார் வசனித்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். சொல்கிறது யார்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சிலையை செஞ்சு வச்சு, இந்த சிலையை கும்பிட்டாத்தான் உயிரோடு இருக்க முடியும், இந்த சிலையை கும்பிடலைன்னா தூக்கி எங்கே போட்டுருவேன்? எரிகிற அக்கினி சூளையிலே போடுவேன் என்று சொன்ன நேபுகாத் நேச்சார் சொன்னபடியே அக்கினி சூளையை 7 மடங்கு அதை அதிக நெருப்புள்ளதாக்கி அதிலே தேவதாசர்களை தூக்கி உள்ளே போட்ட நேபுகாத் நேச்சார் இன்னைக்கு சொல்கிறாரு, நேபுகாத் நேச்சார் வசனித்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். இதிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்? தொடர்ந்து நான் முடிச்சிடறேன் வசனத்தை பாதியில் விடக்கூடாது. அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். இன்னும் அடுத்த வசனம் இருக்குது, நமக்கு இப்போ நேரம் இல்லை. இந்த வசனத்தை மட்டும் கொஞ்சம் மனசில் யோசித்து பாருங்கள். இந்த ராஜா சாத்ராக், அவன் எந்த தெய்வம்னு கூட அவனுக்கு தெரியல, யெகோவா தெய்வம்ங்கிறது கூட அவனுடைய நாலெட்ஜில் கிடையாது. அவர் என்ன சொல்கிறாரு? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு விசுவாசிகளாகி நாம் வாழுகிறோம், தேவ ஊழியர்களாகி நாம் வாழுகிறோம். நம்மளை பார்த்து சொல்லுவாங்களா, இவர் ஆராதிக்கிற தெய்வம் வல்லமையுள்ள தெய்வம், இவர் சத்தியவரர், இவர் ஆராதிக்கிற தேவன் சத்திய தேவன்? எப்போ சொல்லுவாங்க? யோசித்து பாருங்கள். ஒரு விசுவாசியாக இருக்கலாம், ஒரு ஊழியனாக இருக்கலாம், எல்லாம் சமந்தான், நான் யாரையும் குறைச்சி சொல்லலை. ஆனால் நம்முடைய சாட்சி என்று வருகிற போது என்னுடைய ஜீவியத்திலே குறைவுகள் காணப்படுமானால் என்னை பார்த்து என்ன சொல்லுவாங்க? அவன் வாயை திறந்தா பொய். ஒரு சபையில் போகும்போது சொல்கிறாங்க ஒரு சிஸ்டரை பற்றி, அவங்க வாயை திறந்தா பொய் தான் பிரதர் வரும். இப்படி ஒரு அம்மா சாட்சி எடுத்து வைக்க முடியுமா? யோசித்து பாருங்கள். என்னுடைய சாட்சி என்னை பார்க்கிற ஆண்டவரை அறியாத ஒரு மனிதன் இவன் ஆராதிக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், இந்த தெய்வத்தை போல வேறே ஒரு தெய்வம் இல்லை என்று சொல்லுவாரானால், அதுவும் ஒரு ராஜா சக்கரவர்த்தி ஒரு சிலையை செஞ்சு வச்சு அதை பணிந்து தான் ஆக வேண்டும், இல்லைனா தூக்கி நெருப்பில் போடுவேன் என்று சொல்லுகிற சக்கரவர்த்தி மனம் மாறி இந்த தேவனை போல வேறே தேவன் இல்லை, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்ல, அந்த ஸ்தோத்திரத்துக்காக வேல்யூ ஜாஸ்தி. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்திரம் 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 சொல்லுகிறதை விட நன்றி அறிதல் உள்ளவர்களாய் வாழாமல் வாயினால் மாத்திரம் அவருக்கு ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லுகிறதை விட என்னுடைய ஜீவியத்தின் மூலமாக நான் உண்மையுள்ளவனாயிருக்கிறேன், நான் ஆண்டவருக்காக வைராக்கியமாக ஜீவிக்கிறேன், எனக்காக ஜீவன் கொடுத்தவருக்காக தியாகம் செய்வதற்கும் நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்கிற நிலையிலே என்னுடைய ஜீவியத்தை பார்த்து, என்னுடைய ஜீவியத்தின் சாட்சியை பார்த்து ஆண்டவரை அறியாத ஒரு மனிதன் இவன் கும்புற சாமிதாயா தெய்வம். நான் எவ்வளோ வேகமாக பேசுவேன், அந்தளவுக்கு சாட்சி என்கிட்ட கிடையாது, தயவுசெய்து மன்னிச்சுக்கங்க. ஆனால் அதை தேவன் எதிர்பார்க்கிறார். நாம் ஒவ்வொருவரும் இந்த வேளையில் சிந்தித்து பார்ப்போம். ஸ்தோத்திரம் செலுத்துவதற்காக வந்திருக்கிற நான் என்னுடைய ஜீவியத்தில் என்னை பார்த்து, நிறைய பேர் இருக்காங்கங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. கிராமங்களுக்கு போகும்போது ஒரு வயதான பாட்டியில் நான் பார்க்கும்போது அவர்கள் விசுவாசத்தை கண்டு பிரமித்து போனேன்.
அவர்களை பார்க்கிற உலகத்தின் ஜனங்கள், அந்த பாட்டிக்கு ஒன்றும் இல்லை, சொத்து இல்லை, வீடு இல்லை, ஒன்றும் இல்லை, பார்க்கறதுக்கு யாரும் இல்லை. ஆனால் அந்த பாட்டிக்கு இருக்கிற சந்தோஷம், அவர்களை எங்களை பார்த்தவுடனே வரவேற்கிறதான அவங்க முகத்தில் காணப்படுகிற சந்தோஷம். அவர்களோடு நாங்கள் பேசிக்கொண்டு ஒரு கால் மணி நேரம் பேசிட்டு வந்தோம். அரை மணி நேரத்தில் ஒரு வார்த்தை கூட நான் இவ்வளவு கஷ்டப்படுறேயா, இவ்வளவு பாடுபடுறையா, எனக்கு இதெல்லாம் சொல்லவே இல்லை. அந்த பாட்டி அருமையான பாடல்களை பாடினார்கள். விசுவாசத்தை அங்கே காண முடிந்தது. நாங்களே பார்க்குறோன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிறோம், என்ன அந்த கிளவி ஒன்றும் இல்லாட்டினாலும் சந்தோஷமாக இருக்கையா நினைப்பாங்களா இல்லையா? ஆனால் நம்ம விசுவாசியில் நம்ம என்ன இருக்கோம், எல்லாம் இருக்கும். ஒரு கார் இருக்குது, இந்த காரை வச்சுக்கிட்டு என்ன பிரதர் ஊழியம் செய்கிறது, ஒரு பெரிய காராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறல்ல. நம்முடைய நிலைமை நான் யாரையும் குறை சொல்லுவதற்காக இல்லை. இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவ விசுவாசிகளுடைய நிலைமை ஒரு 25 வருடங்களுக்கு முன்பாக இருந்த கிறிஸ்தவ விசுவாசிகளோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது நாம் குறைந்திருக்கிறோம். we have to accept. கர்த்தருக்காக வைராக்கியமாக நிற்கிற வாஞ்சை இன்றைக்கு விசுவாசிகள் மத்தியிலும் இல்லை. அநேகர் தங்களுடைய வேலை 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 என்று ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருக்காக வாழுவதற்காக நேரமில்லை. நாம் சிந்திப்போம். நாம் நம்முடைய வாழ்க்கையை ஒரு முறை let us re-examine our life. ஆண்டவருக்காக நான் என்ன சாதித்திருக்கிறேன்? ஒருவேளை இன்றைக்கு என்னுடைய அழைப்பு இருக்குமானால், அவருடைய சமூகத்தில் நான் போய் நிற்பேனானால் நான் என்ன கொண்டு வந்திருக்கிறேன்? ரெண்டாவதாக, என்னை பார்க்கிற, என்னுடைய சாட்சியை பார்க்கிற, என்னுடைய ஜீவியத்தை பார்க்கிற இந்த உலகத்தின் ஜனங்கள் என்னை மகிமைப்படுத்த வேண்டாங்க. இவர் ரொம்ப நல்லவருங்க, இவர் ரொம்ப சொல்ல வேண்டாம். இவர் ஆராதிக்கிற தேவன் நம்ம ஒவ்வொரு தடவை என்ன சொல்லுவோம் தெரியுமா? அந்த மைக்கில் சொல்லும் பொழுது தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. எப்போங்க மகிமைப்படும்? தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக நான் இங்கே மைக்கில் சொல்லிவிட்டு வெளியில் போகும்போதே ஒருத்தன்ட்ட கோபப்பட்டு எரிச்சல் பட்டு கெட்ட வார்த்தையில் திட்டிட்டு போனோன்னா எப்படி மகிமைப்படும்? இன்றைக்கு சபைகள் எப்படி இருக்கிறது, விசுவாசிகளாகி நாம் எப்படி இருக்கிறோம்? ஒவ்வொருவரும் யோசித்து பாருங்கள். ஆராதனையிலே நாம் செத்த நாய்களை இருக்கிறவங்க ஆராதனை முடிஞ்சவொடனே சண்டை போடுறாங்கன்னா நாங்கள் செய்தியில் கேள்விப்படுறோம். யோசித்து பாருங்கள். நாம் ஒவ்வொருவரும் மனம் திரும்ப வேண்டிய ஒரு தருணம். அவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒருவேளை இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருப்பீர்களானால் உங்களுக்காக ஒரு நல்ல செய்தி. இது யூ வில் ஹாவ் அ கிஃப்ட். இந்த கூட்டத்துக்கு வர்ற எல்லாருக்கும் என்ன கிடைக்குது? போகிறப்போ ஒரு பைய, இந்த கல்யாண வீட்டுக்கெலாம் போனால் பை கொடுப்பாங்கள்ல, அது மாதிரி ஐயா அந்தோனி பிட்ரியா கொடுக்க போகிறாங்கன்னு நினச்சிடாதீங்க. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத எல்லாருக்கும் ஒரு பெரிய கிஃப்ட் இருக்கிறது. நீங்கள் பாவி என்பதை உணர்ந்து, அவர் எனக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தினார், எனக்காக ஜீவன் கொடுத்தார் என்பதை உணர்ந்து உங்கள் இருதயத்திலே அவரை ஏற்றுக்கொள்வீர்களானால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். நித்திய காலம் நரகத்துக்கு போக வேண்டிய நாம் மீட்கப்பட்டு விடுதலையாக்கப்பட்டு ஜீவனுள்ள தேவனுடைய ராஜ்யத்திலே நித்தியம் 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 வாழலாம். அது எவ்வளவு பெரிதான பாக்கியம் தெரியுமா? அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். நிறையா பாயிண்ட்லாம் குறித்து வச்சுருக்கிறேன், எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. தயவுசெய்து இந்த என்னுடைய குறைவுகளை மன்னித்து கொள்ளுங்கள். தேவன் உங்களோடு கூட பேசியிருப்பாரானால் இந்த நாளிலே, இன்று இரவிலே நீங்கள் ஜெபிக்கும்போது, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், என்னை மீட்டு கொண்டதற்காக ஸ்தோத்திரம், எனக்காக சிலுவையிலே நின்றதற்காக ஸ்தோத்திரம், எனக்காக முகத்திலே துப்பப்படுகிறதையும் ஏற்றுக்கொண்டதற்காக ஸ்தோத்திரம், எனக்காக இவ்வளவு பாடுகளை பட்டுத்தானா நீர் என்னை மீட்டு கொண்டீர், எவ்வளவு சீக்கிரமாக மறந்து போகக்கூடிய ஈன பிறவியாக இருக்கிறேன் என்பதை உணர்ந்து அவருடைய சமூகத்திலே கண்ணீரோடு கூட ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். அவர் நமக்கு செய்திருக்கிற எல்லா நன்மைகளை காட்டிலும், எனக்கு வீடு கொடுத்துருக்கிறாரு, காரு கொடுத்துருக்கிறாரு, பங்களா கொடுத்துருக்கிறாரு, என் பிள்ளைகளுக்கு வேலை இவைகள் எல்லாம் இந்த உலகத்தில் இல்லாமல் போகும். இவைகள் எல்லாம் மாயை. இவைகள் எல்லாம் இன்றைக்கு இருக்கும், நாளைக்கு இல்லாமல் போகும். ஆனால் அவர் எனக்கு கொடுத்திருக்கிற சொல்லி முடியாத ஈவு, முடிவில்லாத காலம், எத்தனை கோடி ஆண்டுகள் கடந்து சென்றாலும் அவர் எனக்கு கொடுத்திருக்கிற அந்த ஈவு, அந்த அன்பு, அது என்ன கிடையாதுங்க, முடிவில்லாத அன்பு, முடிவில்லாத நேசம், முடிவில்லாத கிஃப்ட்டு, முடிவில்லாத ஈவு. அதை பெற்றுக்கொண்டிருக்கிறேன். அவரோடு கூட நித்தியம் வாழப்போகிறேன். சிலுவையிலே எனக்காக வேதனை சகித்தவரை என் கண்களினாலே காணப்போகிறேன்.
வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. த lamb that has been slain என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆட்டுக்குட்டியானவரை நான் பார்ப்பேன், ஆணிகள் பாய்ந்த கரங்களை நான் பார்ப்பேன், சிரசிலே முள்முடி சூடப்பட்ட என் நேச ரட்சகரை நான் பார்ப்பேன், அவரோடு கூட நித்தியம் 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 நித்தியம், எத்தனை தடவை நான் சொல்லலாம், நித்தியம் நான் வாழுவேன். இந்த பெரிதான கிஃப்டை எங்களுக்கு தந்ததற்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை இதை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருப்பீர்களானால், இந்த பெரிதான கிஃப்ட்டு அதை வாங்கலைன்னா என்ன அர்த்தம்? பெரிய நஷ்டம், முடிவில்லாத காலம், அக்கினியும் கந்தகமும் எரிகின்ற, சாத்தானுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் நியமிக்கப்பட்ட நரகத்தின் வேதனை பங்காக இருக்கும். கிறிஸ்தவ மதத்திலே இருக்கிறதுனாலே, சபைகளிலே இருக்கிறதுனாலே, சபைக்கு காசு செலவழிக்கிறதுனாலே, ஊழியர்களை தாங்குகிறதுனாலே தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டார். நீங்கள் உங்கள் பாவி என்பதை உணர்ந்து தேவனிடத்திலே அறிக்கை செய்து நீங்கள் பாவ மன்னிப்பை பெற்று கொண்டால் மாத்திரம் தேவனுடைய வீட்டிற்கு போக முடியும். இந்த சொல்லி முடியாத ஈவை நீங்கள் என்ன செய்ய முடியும்? அனுபவிக்க முடியும். இங்கே வந்திருக்கிற விசுவாசிகள் ஒவ்வொருவரும் தயவு செய்து எனக்கு இது இல்லை அது இல்லை நம்ம கவலைப்படாமல், எனக்கு தேவன் கொடுத்திருக்கிற இந்த ஈவு, தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த ரட்சிப்பு, எனக்கு தேவன் கொடுத்திருக்கிற இந்த மன்னிப்பு, இது எத்தனை பெரிது, எத்தனை பெரிது. இன்றைக்கு நான் சொல்ல முடியும், இந்த உலகத்தில் என்னை காட்டிலும் நல்லவர்கள் இருக்கிறார்கள், என்னை காட்டிலும் உத்தமர்கள் இருக்கிறார்கள், என்னை காட்டிலும் உண்மையுள்ளவர்கள் இருக்கிறார்கள். ஆண்டவர் அவர்களை தெரிந்து கொண்டிருப்பாரானால், ஆண்டவர் அவர்களுக்கு பேர் சொல்லி அழைத்திருந்திருப்பாரானால் என்னை விட நன்றாக ஊழியம் செய்வார்கள். ஆனால் இந்த ஈன பாவியை அவர் ஏன் தெரிந்து கொண்டார்? உண்மையிலே எனக்கு தெரிலங்க, உண்மையிலே எனக்கு தெரில. அவருடைய ராஜ்யத்துக்கு போகும்போது, ஆண்டவரே நீர் என்னை தெரிந்து கொள்கிறதற்கு என்னிடத்தில் என்னத்தை கண்டீர்? ஒரு நன்மையும் இல்லை, ஆனால் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்படியானால் இந்த ஈவு, இந்த நன்மை, இந்த கிஃப்ட், இது எத்தனை பெரிது. இந்த பெரிதான நன்மைக்காக தேவனை நாம் எப்பொழுதும் ஸ்தோத்தரிப்போம். நன்றி அறிதல் உள்ளவர்களாய் வாழுவோம். அவருடைய நாமம் இன்றும் என்று மகிமைப்படுவதாக.